பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை, ஏழைகளின் கூப்பிடுதலை ஆண்டவர் கவனமாய் கேட்டு அவர்களுக்கு வந்த எல்லா இடுக்கண்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவித்து ரட்சிக்கிற தேவனாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் கவனமாய் கேட்கிறார். ஏழைகளின் கூப்பிடுதலை ஒருபோதும் ஆண்டவர் கவனிக்காமல் விடமாட்டார். கவனமாய் கவனித்து அவர்களுடைய இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்து ரட்சிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். தாவீது எழுதுகிறார், நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய கையை உயர்த்தி ஏழைகள் நேராக நீட்டி அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மறவாதிரும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பிக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் ஏழைகளை மறக்க மாட்டார், எளியவர்களை கைவிட மாட்டார். அவர்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே நான் ஏழையாயிருக்கிறேன், எளிமையானவனாயிருக்கிறேன், எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ஒருவேளை காணப்பட்டாலும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய ஏழ்மையான நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகிற தேவன். ஆகவே ஏழைகள் ஒருபோதும் பசியோடு இருப்பதை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. எப்படியாயினும் அவர்களை போஷித்து அப்பத்தினாலே அவர்களை திருப்தியாக்குகிற தேவன். ஏழைகளை மறவாத ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு எரிகோ பட்டணத்திற்கு போகிற அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து அந்த 46ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இங்கே ஆண்டவர் எரிகோவை விட்டு புறப்படும் பொழுது இந்த மனிதனை சந்திக்கிறார். அவனை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, திமேயு என்கிற ஒரு மனிதனுடைய மகனாகிய பர்திமேயு. அவன் ஒரு குருடன்,
அவன் பிச்சைக்காரனாயிருந்தான். ஏழை, அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவனை சுமந்து கொண்டு அந்த வீதியில வைப்பார்கள். அவன் போகிற வருகிற ஜனங்களிடத்திலே பிச்சை கேட்பான். அந்த குறிப்பிட்ட நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த வழியாய் வருகிறதை அவன் கேள்விப்படுகிறான். அதை கேள்விப்பட்டவுடனே அவன் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறான். ஆகவே அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவனை வந்து அதட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவனை அதட்டினார்கள், சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நின்று விடுகிறார். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே சீஷர்கள் ஓடி வந்து இயேசுவனை அழைக்கிறார் என்று அவனிடத்தில் சொன்ன உடனே அவன் மேல் ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்தான். அந்த வஸ்திரத்தை முதலாவது தூக்கி எறிந்தான். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. இயேசுவனை அழைத்து விட்டார். உடனே அந்த நாட்களிலே இவர்கள் குருடர்கள் என்று ஜனங்கள் அறிந்து அவர்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்பதற்காகவே அந்த அரசாங்கம் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருந்தது, ஒரு மேல் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் வருகிறான். இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இயேசு என்னை அழைத்து விட்டார். ஒரு நம்பிக்கையோடு கூட ஓடி வருகிறார். அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் இதுவரையிலும் ஜனங்களிடத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்த அந்த மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தபடியினாலே அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் குருடனாகவே இருந்து விட்டேன், இருட்டிலே இருந்து விட்டேன். என்னை சுற்றிலும் இருளைத்தான் நான் பார்க்கிறேன். நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிலைமை மாற வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி அவன் பார்வை அடைந்தான். ஆண்டவருக்கு பின் சென்றான். அந்த ஏழை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். பிச்சை எடுத்தவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. நாம் ஏழையா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். நாம் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டு இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். உன்னை ஏழையாக மாற்றுவதற்கு அநேகர் இடுக்கண் செய்திருக்கலாம், உனக்கு இடுக்கணாய் இருந்திருக்கலாம். அவர்களை எல்லாம் ஆண்டவர் நொறுக்கி போட்டு உன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்றி உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நான் இப்படியே இருக்க வேண்டுமா, இப்படியே என்னுடைய வாழ்க்கை கஷ்டப்பட வேண்டுமா என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையின் தராதரத்தை, உங்கள் வாழ்க்கையின் நிலைமையை ஆண்டவர் மாற்றி ஏழ்மை நிலையிலிருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஏழ்மை நிலையை இன்றைக்கு மாற்றி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதி. இதுவரையிலும் நான் ஏழை, எளியவன், யாரும் எனக்கு உதவவில்லை என்று சொல்லி தங்களே தாழ்வாய் நினைத்து கொண்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி அன்றைக்கு பர்திமேயு கூப்பிட்டதைப் போல சத்தமிட்டு கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை, மேன்மையை, உயர்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.